ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகை நிவிஷா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவங்களுடைய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்களுடைய அழகும் சரி, இவங்களுடைய பெரிய பரந்த மனசும் சரி, இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த வகையில் தான் இவங்க ஃபேமஸே தவிர இவங்களுக்கான பட வாய்ப்போ இல்லைனா சீரியல் வாய்ப்போ அப்படின்றது சுத்தமாக கிடைக்கல. ஸோ நடிகை நிவிஷாவை பற்றின ஒரு காசிப் சிக்கி இருக்குது. அது என்னதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நடிகை நிவிஷாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 29 ஆயிடுச்சு. இன்னுமே அவங்களுடைய சீரியல் ஃபேமஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 4 சீரியல் தான் இது வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன ரோல்ஸ் தான். ஸோ 29 வயசு தான் ஆகுது. ஒரு சீரியலில் மலர் அப்படின்ற சீரியல் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த சீரியலில் ஒரு 31 வயசு நடிகைக்கு அக்காவாக நடிக்கக்கூடிய ரோலில் இவங்களுக்கு கிடச்சிது. இவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, பணம் வேணும். ஸோ அதை நடிச்சிட்டாங்க, ஒத்துக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன நினச்சாங்களோன்னு தெரில. ஷூட்டிங் நடந்து ஒரு 10-15 எபிசோட்லேயே அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ சின்ன நம்மளோட வயசானவங்களுக்கு எல்லாமே நமக்கு அக்கா ரோலு அண்ணி ரோல்லாம் கிடைக்கிது, நமக்கு வயசு கம்மி தானே அப்படின்னு சொல்லி ஒருத்திச்சானன்னு தெரில, வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய முக அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வயசான தோற்றம் தான் இருக்கும். ஸோ இவங்களும் எவ்வளோ மாடலிங் எல்லாம் வேலையை பார்த்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் குடும்ப குத்து விளக்காக இருந்தால் வேலைக்காகாது அப்படின்றத ஒரு முடிவெடுத்து தன்னுடைய அழகிய முன்னழகும் அழகிய கவர்ச்சியை கையில் எடுத்தாங்க. ஸோ அதோட விளைவாக தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஷூட்லாம் அவங்களோட இடையழகை காட்டுற வீடியோவாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நடிகை நிவிஷாவுக்கு முன்னழகு ரொம்ப ரொம்ப அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. ஸோ சீரியல் நடிகைகள்லேயே இதே ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் சீரியல் நடிகைகளில் பெரிய முன்னழகு இல்லைன்னா பெரிய மனசு கொண்ட நடிகைகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் இவங்க டாப் 3ல் வந்துடுவாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய அழகு முன்னழகு ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அதை கச்சிதமாக யூஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய மாடலிங் துறையில் கவர்ச்சியான ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய கூர்மையான முன்னழகு ஜூம் பண்ணி எல்லாமே அவங்களே போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கக்கூடிய ரசிகர்களுமே உங்களுடைய மலை அழகில் நான் மயங்கி விழுந்துட்டேன்ற மாதிரி கமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே நடிகை நிவிஷாவுக்கு பட வாய்ப்புக்காக சில பல வேலைகள் பண்ணிகிட்ருக்கிறாரு, ஒரு சீரியல் நடிகை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத அரசியல் பொருசலாக பேச்சு வந்துச்சே தவிர யார் அந்த நடிகை அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே கசியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் தான் இப்போ கசிஞ்சிருக்கு. பட வாய்ப்புக்காகவும் பண தேவைக்காகவும் சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அந்த சீரியல் நடிகை பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம நிவிஷா அப்படின்றது இப்போ சிக்கியிருக்கு. ஸோ நான் சொன்ன அந்த கூர்மையான முன்னழகு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ இதுதான். ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அந்த நம்ம பார்க்கக்கூடிய காசிப்குள்ளே போவோம். இவங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு ஹோட்டல் அறையில் ரிசார்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வீடியோ இவங்களே வீடியோ எடுத்துருக்கிறாங்க, இல்லைனா யாரோ எடுத்துருக்கிறாங்க, அதை லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தன்னைத்தானே ரசித்து எடுக்கக்கூடிய வீடியோ ஆடை எல்லாமே ரொம்பவே அறகுறையாக தான் இருந்துச்சு. ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்கிறாங்க. அந்த வீடியோவில் நடிகை நிவிஷா கண்ணாடியை பார்த்துட்டு வெறும் உள்ளாடையோட தன்னுடைய பெரிய முன்னழகை காட்டிக்கிட்டு அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ இவங்களோட இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் பண்ணல, இவங்க எடுக்கிறத யாரோ எடுத்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. நடிகை நிவிஷா தன்னுடைய பட வாய்ப்புக்காக சில பல அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகள் பண்ணாங்க அப்படின்றது பேச்சுவாக்கில் இல்லாமல் ஒரு ப்ரூஃபாகவே சிக்கியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சீரியல் நடிகைகள் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.